ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து காவல்துறை பாதுகாப்பில் வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபியை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பூவே ஜெகன்மூர்த்தியின் மனு வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவரது மகன் தனுஷ் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து அந்த பெண் வீட்டார் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அந்த பெண்ணின் தந்தை வனராஜ் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தியிடம் தன் பெண்ணை தனுஷ் வீட்டு தருமாறு கோரியுள்ளார். இதனை அடுத்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் உதவியுடன் பூவை ஜெகன்மூர்த்தி தன்னுடைய ஆட்களை அனுப்பி தனுஷ் அவரை சிறுவனை கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் காதல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தனுஷின் தாய் திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் புகாரின் அளித்ததின் பேரில் இந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வந்ததில் கேவிக்குப்பம் எம்எல்ஏவான பூவை ஜெகன்மூர்த்தியார் பங்கு இருப்பதாக கண்டறியப்பட்டது. தொடர்ச்சியாக அவரை விசாரிக்க முற்பட்ட போது அவர் தலைமறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் மீது முன்ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார். அந்த முன்ஜாமீன் மீதான விசாரணை வந்தபோது அவர் இன்று ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி வேல்முருகன் குறிப்பிட்டிருந்தார். ஜெகன்மூர்த்தியாருடன் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரும் இன்று நேரில் ஆஜரானர். அப்போது கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடுத்தவில்லை, கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறையினர் தவறாக கூறுவதாக ஜெகன்மூர்த்தியார் தரப்பில் முன்வாதம் வைக்கப்பட்டது. எந்த தொடர்பும் இல்லை, காவல்துறையினர் உள்ள பிரச்சனைகள் காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கின்றனர் என்றும் ஜெகன்மூர்த்தியார் தரப்பிலும் வாதம் வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்வாதமாக அரசு தரப்பிலிருந்து சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டிற்கு சென்று அவரது சகோதரரை கடத்தியுள்ளனர். அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று உள்ளதற்கான சிசிடிவி காட்சிகளும் உள்ளன என அரசு தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஜெகன்மூர்த்தியாரிடம் ஏடிஜிபியும் பேசியிருக்கிறார். ஜெகன்மூர்த்தி இருக்கும் கடத்தல் தொடர்பு உள்ளது. இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார், முன்னாள் அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் என்றும் அரசு தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நீங்கள் எந்த தொகுதியைச் சேர்ந்தவர்கள், எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்பதற்கு ஜெகன்மூர்த்தி 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் 70,000 பேர் தங்களுக்கு வாக்களித்து உள்ளதாகவும் சட்டமன்றத்தில் 70,000 பேரின் குரலாக நான் பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக இந்த விவாதங்கள் காரசாரமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் சாதாரண மனிதன் அல்ல, எம்எல்ஏ யார் என்று பார்ப்போம் என்று தெரிவித்துள்ளார். பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது, எம்எல்ஏக்கள் சாதாரண உதாரணமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு என்றும் கூறியுள்ளார் நீதிபதி. மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யாரும் அதிகாரம் கொடுத்தது கிடையாது என்றும் நீதிபதி வாதத்தை தெரிவித்துள்ளார். ஏடிஜிபியை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏவான பின்பு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது, விசாரணைக்கு தனியாக செல்ல வேண்டும், போலீசார் அறிக்கையை தாக்கல் செய்யட்டும் என்றும் நீதிபதி தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை குழு ஒத்திவைப்பு கொடுக்க அறிவுறுத்தல், இல்லை என்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏவான பின் வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுதாகர் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. பேரம்பாக்கம் அடுத்த கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் அதே போல தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகி இருக்கும் விவகாரத்தில் தனுஷின் தம்பி 17 வயது சிறுவனை கும்பல் ஒன்று ஏடிஜிபி ஒருவரின் காரில் கடத்தி சென்றதாக எழுந்த புகாரின் பேரில் பெண் வீட்டாரின் தரப்பில் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு உள்ளதாக கூறி நேற்று முன்தினம் அவரை கைது செய்வதாக
200க்கும் மேற்பட்ட போலீசாருடன் அவரது வீட்டுக்கு சென்றனர். அப்போது புரட்சி பாரத கட்சியினர் வீட்டின் கேட்டை பூட்டிக் கொண்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 6 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வீட்டை மட்டுமே சோதனை செய்துவிட்டு ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பூவி ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகிய இருவரை இன்று மதியம் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராக சென்னை நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. திருவனை கடத்திய வழக்கில் ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்ததாக தெரிகிறது. காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை என்றால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் அழைத்து வர நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் முன்ஜாமீன் மனுவை விசாரணைக்கு புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியும் அதே போல ஏடிஜிபி ஜெயராமன் நீதிபதி வேல்முருகன் முன் இன்று நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அதாவது கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடவில்லை, கூலிப்படையினரை ஈடுபட்டதாக காவல்துறை கூறுவது தவறு என ஜெகன்மூர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதம் தொடங்கி இருக்கிறது. எந்த தொடர்பும் இல்லை என்றால் காவல்துறையினர் உள்ள பிரச்சனை காரணமாகவே ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கிறார்கள். எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை சந்திக்க வருவார் என ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு தரப்பில் சரத், டேவிட், வனராஜா உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தியுள்ளனர். அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று சிசிடிவி காட்சிகளும் உள்ளதாக இந்த விவாதத்தில் ஜெகன்மூர்த்தியும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தலில் தொடர்பு உள்ளது. இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார், முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் என அரசு தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏடிஜிபியிடம் அவரது டிரைவர் அதாவது ஏடிஜிபி உடைய ஓட்டுநரையும் விசாரிக்க வேண்டும் என அரசு தரப்பில் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் என்பதை நீதிபதி கேட்டிருக்கிறார். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் கேட்டதற்கு ஜெகன்மூர்த்தி 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நீதிபதி இந்த விவகாரம் உங்கள் கட்சிக்கு சம்பந்தப்பட்டதா? சாதாரண மனிதர் அல்ல, நீங்க எம்எல்ஏ, மக்களை யார் பார்த்து எல்லோரும் மக்களுக்காகத்தான் எம்எல்ஏவாக நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள்? பதவியை தவிர பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது என நீதிபதி கேட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏவாக உத்தரவு இருக்க வேண்டும் என்றும் அதே போல மக்களுக்கு குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என நீதிபதி தரமறையாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து இல்லாவிட்டாலும் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தினாலும் குற்றம் தானே அப்படி என நீதிபதி கேள்வி கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தினாலும் அது குற்றம் தானே என்று நீதிபதியும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். டிஜிபியை கைது செய்து காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏவானாலும் பின் வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் விசாரணைக்கு தனியாக செல்ல வேண்டும் என்றும் அதே போல போலீசார் அறிக்கை தாக்கல் செய்யவிட்டாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க அழியுங்கள், டிஜிபியை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் எனவும் அந்த நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கு விசாரணை வருகிற ஜூன் 26ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.